ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கின ஒரு மாட்டோட காம்பு வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதனால் அந்த மாடு எவ்வளோ கஷ்டப்பட்டது அப்படின்றதையும் ஒரு வீடியோ பதிவாக நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன். அந்த மாடு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். அந்த மடிநோய் வந்து ஒரு காம்பு மட்டும் அப்படியே அழுகி வந்து கீழே விழுந்துருச்சு அந்த காம்பு. இப்போ வந்து 3 காம்பு மட்டும்தான் இந்த மாட்டில் இருக்குது. அந்த 3 காம்பு இருக்கிற இடம் எவ்வளோ காயமாக இருந்தது, அது எப்படி ஆறி வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பதிவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மாடு இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் இந்த மடிநோய் பிரச்சனை வந்தது அப்படின்னா, 4 காம்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்ட உடனே வந்து சீம்பால் கறந்தோம். ஆனால் வந்து 3 காம்பில் வந்து நல்ல பால் வந்தது. ஒரு காம்பில் வந்து சரியாக பால் வரவே இல்லை. அந்த பால் தங்கி வந்து அப்படியே அந்த காம்பு வந்து அழுகிருச்சு. நாங்கள் வந்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஆனால் வந்து அது சரிப்படுத்த முடியல. கடைசியில் அந்த காம்பு வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே உதிர்ந்து கீழே விழுந்துருச்சு. 3 காம்பு மட்டும் இப்போதைக்கு இந்த மாடு நாங்கள் வச்சுட்ருக்கிற இந்த பால் கறக்கிற மாட்டில் இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க வந்து இந்த அளவுக்கு வந்து இது பாதிக்கப்பட்டிருக்கு, இனிமேலும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நஷ்டம் தான் ஆகும், நீங்கள் கொண்டு போய் சேல் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி கூட சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து மாடு வாங்கிறதுக்கு வந்து ஆளுங்க கூட வந்துட்டாங்க. இருந்தாலும் வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து இதை கொடுக்கணுன்னு மனசே இல்லை. ஏன்னா வந்து நான் முன்னாடி வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து ஒரு 1.5 ஏக்கர் வந்து நெல் விவசாயம் பண்ணி அதில் வந்த வருமானத்துலேருந்து எடுத்து ஒரு ஆசைப்பட்டு ஒரு பால் மாடு வாங்கினோம். அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, இதை எப்படியாவது சரி பண்ணி இந்த மாட்டில் பால் கறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த மாட்டை வந்து நல்லா வைத்தியம் பார்த்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்யூர் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ வந்து தினமுமே பால் கறக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு வேளைக்கு வந்து 3 லிட்டர் பால் கறக்குது. பார்க்குறதுக்கு வந்து மாடு சின்னதாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான உணவுலாம் கொடுத்து நாங்கள் ஒரு வேளைக்கு ஒரு 3 லிட்டர் பால் கறக்கிறோம். அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6 லிட்டர் பால் வந்து நாங்கள் இந்த மாட்டிலேருந்து எடுத்துகிட்ருக்கோம். அந்த காம்பு அடிப்பட்ட இடத்துல எந்த அளவுக்கு இப்போ ஆறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மடி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். நான் இப்போ இந்த மாட்டோட காம்பு எப்படி க்யூர் ஆகிருக்கு அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு, இந்த அளவுக்கு வந்து க்யூர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், அந்த அடையாளம் இருந்த இடமே தெரியாமல் வந்து 3 காம்பும் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக எப்படி பிறக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த காயமும் இல்லாமல் அந்த மடியில் வந்து அந்த 3 காம்பு மட்டும் அவ்வளோ அழகாக தனியாக தெரியுது. 4 காம்பு இருந்த இடத்துல 3 காம்பு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? மேலே மட்டும் ஒரே ஒரு அந்த சின்னதாக ஒரு காம்பு மாதிரி வருது. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இது பாருங்கள், இதெல்லாம் பயங்கரமாக காயம் இருந்த இடம் நல்லாவே ஆறி வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா? எவ்வளோ கிளியராக சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஃபுல்லாமே க்யூர் ஆகிடுச்சுங்க. எந்த அளவுக்கு க்யூர் ஆகிருக்கு பார்த்தீங்களா? நானே வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்க சொல்ல இவ்வளோ சீக்கிரமாக க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா வந்து அதோட காயம் வந்து அந்தளவுக்கு இருந்ததுங்க. அதை பார்த்து நாங்களே வந்து ரொம்ப பயந்துட்டோம். இருந்தாலுமே ரொம்ப விரைவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த காயம் முழுக்க ஆறி இன்றைக்கி வந்து மடியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக இருக்குது. இதில் நாங்கள் பாலும் கறந்து ஊற்றிட்டுருக்குறோம். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாட்டை வந்து நீங்கள் சரியாக பார்த்துக்கல, அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப சீரியஸாக தான் இந்த மாட்டை பார்த்துக்கிட்டோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த மாடு க்யூர் ஆகி எங்கள் முன்னாடி இன்றைக்கி இருக்குது. இது மூலயமா நாங்கள் பாலும் கறந்து ஊற்றிட்டுருக்கோம் நண்பர்களே. எப்படி எங்கள் மாடு வந்து ரொம்ப நல்லாவே க்யூர் ஆகி நமக்கு மாடு கிடச்சிருச்சு. பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப இல்லைனாலும் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து க்யூர் ஆகி இன்றைக்கி மாடு ரொம்ப நல்லாவே இருக்குது. இதோட கன்றுக்குட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.